வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு ஈஸியான சூப்பரான பிரெட் அல்வா ரெசிபி. மழை டைம்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் செய்யணும், இல்லை வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க ஸ்வீட் செய்யணும். அந்த டைமில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 சைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் சாஃப்ட் கிரைன் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அந்த பிரெட்டை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய் எடுத்து எல்லா பிரெட் பீசஸ்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பிரெட் பீசஸ்லாம் குக்கிங் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து திருப்பி விட்டுக்குங்க. 2 சைடும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே வெளியில் எடுத்துருங்க. இந்த பிரெட்டில் நம்ம நெய் தடவி ஃப்ரை பண்ணுறதால அந்த நெய்யோட ஃப்ளேவர் இந்த பிரெட்டில் நல்லா ஊறி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் திராட்சை, இது 3த்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும், வெளியில் எடுத்துடலாம். அந்த பேனில் சூடான நெய் அப்படியே இருக்கும். அது கூட 200 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துங்க. சர்க்கரை கம்மியாக சேர்க்குறோம். இங்கே ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள், எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு 45 செகண்ட்ஸ் கழித்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை ஆட் பண்ணி பாலில் நல்லா ஊற வைங்க. பால் நல்லா கொதிச்சு வரும். பிரெட் பீசஸ் ஊறுற வரைக்கும் அப்பப்போ கலந்து விட்டுக்குங்க. டூ மினிட்ஸ் கழிச்சு பிரெட் பீசஸ் நல்லா ஊறி இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் மசிச்சு விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பால் நல்லா சுண்டி பிரெட் பீசஸ் நல்லா ஊறி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மசிச்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் ஸ்வீட் பால்கோவா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் கம்மியாக போட்டோம்ல, அது இந்த ஸ்வீட் பால்கோவா ஆட் பண்ணுறதால தான். யூஸ்வலாக எல்லா ரெசிபிலையும் ஸ்வீட்லெஸ் கோவா தான் ஆட் பண்ணுவாங்க. அது எல்லா கடையிலையும் கிடைக்கிறது இல்லை. இந்த ஸ்வீட் பால்கோவா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இடித்து வச்சுருக்க 4 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ரெசிபி ரெடி. எப்படி ஒரு சாஃப்டாக ரிச் அண்ட் க்ரீமியாக நாக்கில் கரைஞ்சி விடுற மாதிரி ஒரு ஈஸி பிரெட் அல்வா ரெசிபி பார்த்தீங்களா? இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you in next delicious dish. நன்றி, வணக்கம்.